ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாய்ப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. இந்த பதிவில் நான் சொன்ன இந்த ஒரே ஒரு பொருள் இது போல் செய்யும் பொழுது இந்த ஒரு வருடம் அதாகப்பட்டது இந்த தமிழ் வருடத்தில் வரக்கூடிய கடைசி அமாவாசை நாளைக்குங்க. மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த வருடம் முழுவதும் நீங்கள் பட்ட அனைத்து கஷ்டத்துக்கும் இந்த ஒரு பொருளை மட்டும் இது போல் செய்து பாருங்க. உங்களுக்கு உங்களுடைய இந்த வருடம் முழுவதும் பட்ட அந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். உங்கள் பாவ வினைகள், கர்ம வினைகள், கண்டிஷ்டி, போட்டி, பொறாமை, தீய சக்தி, எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் விரட்டி அடிக்கும் சக்தி வாய்ந்தது. இவ்வளவு அற்புதம் நிறைந்த பொருளை நாளைக்கு அமாவாசை திங்கக்கிழமையில வருது. இந்த அற்புதம் நிறைந்த இந்த அமாவாசையில் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். நாளைக்கு நீங்கள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் எப்போ வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ செய்யலாம். வீட்டில் இருக்க பெரியவங்க தான் செய்யணும். அது ஆண் அல்லது பெண் 2 பேருமே செய்யலாம். வீட்டில் இருக்கங்க பெரியவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா, நாளைக்கு குளித்து முடிச்சுட்டு வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனையும் என்னென்ன இருக்கோ அனைத்தையும் மனதார வேண்டி வீட்டில் முன்னாடி போய் நிலைவாசப்படிக்கிட்ட நின்று அதை நல்லா 3 முறை சுற்றுங்க. நிலைவாசப்படியை மெயின் நிலைவாசப்படியை 3 முறை சுற்றிட்டு நிலைவாசப்படிக்கு கீழே வச்சு உங்கள் குதிங்காலில் அந்த எலுமிச்சம்பழத்தை மிதிச்சிருங்க. மிதித்து அதை உங்கள் கையால் தொடக்கூடாது. அப்படியே அதை முறம் இழுக்கிறீங்க இல்லைங்களா, முறம் அதில் தூக்கி எரிஞ்சிருங்க. இப்படி செய்யும் பொழுது இந்த அமாவாசையில் செய்யும் பொழுது உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.